இது யாரு? நம்ம வீடு தானா? வேற எதுவும் வீட்டுக்குள்ள வந்துட்டோமா? யாரு இது உட்காந்துருக்கிறது? நிம்பல் யாரு? நீங்க யாருமா? எங்க வீட்டுல உட்காந்துட்டு என்ன யாருன்னு கேக்கிய? அது உங்க தம்பி பொண்டாட்டி. ஆ? தம்பி பொண்டாட்டியா? என்ன சொல்ற கையிலு? ஆமாயா, இந்த பாலாடவும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு வார்த்தை சொல்லல, ஒன்றும் சொல்லல. எப்படி நம்பியிருந்தேன் அவனை? இப்படி கழுத்தெடுத்து விட்டானே. சரி விடுமா, அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பண்ணியிருக்கான். இனி அதை போட்டு பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, விடு. இனி நல்லா இருக்கட்டும் அவன், அவ்வளோதான். அண்ணே எப்படின்னு இருக்கேன்? நல்லா இருக்கியா? ஆமாப்பா நல்லா இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிட்ட போலயே? ஒரு வார்த்தை அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல, இப்படி பண்ணிட்டியே. சரி விடு, சந்தோஷமா இருங்க. அம்மா சொன்னா எப்படின்னா ஏத்துப்பாங்க. அம்மா ஒத்துக்கவே மாட்டாததுக்கு, அதனாலதான் நானே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேனே. இல்ல தமிழ் தெரியாதோ அவளுக்கு? புரியாமே, கொஞ்சம் கொஞ்சம் பேசுவா. சாசுமா, நிம்பல் ஆசீர்வாதம் வாங்குங்கோ. கவியா கேட்டியால? நான் ஆசீர்வாதம் வாங்கணுமா உன் பொண்டாட்டிக்கிட்ட? நீங்களும் என்கிட்ட வாங்கணுமா, நான் உங்ககிட்ட வாங்கணுமா? போக போக சரியாயிருமா, கொஞ்சம் பொறுத்துக்க. ரொம்ப கோவப்படாத. அவனும் பேசதானே முயற்சி பண்றா தமிழ்ல. உங்க அம்மா கிட்ட பேசிருங்க ஊருக்கு போறத பத்தி. என்ன இப்ப வேற இவன் கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கான். இந்த நேரத்துல போய் என்னத்த பேச கையிலு? நாளைக்கு சொல்லுவோமா? சூட்டோட சூட சொல்லிருங்க இன்னைக்கே. அப்புறம் அதை மறைச்சி வச்சிருந்தீங்களா இவ்வளோ நாளுன்னு அதை வேற புதுசா கேட்பாவ. இன்னைக்கே சொல்லிருங்க. எப்படி என்ன சொல்றவன்னு பார்ப்போம். சரி விடியட்டு, காலையில கேட்போம் என்ன? அப்படியா? சரி சொல்லுங்க சொல்லுங்க. என்ன லேவம் பொண்டாட்டி முணமுணத்துட்டு இருக்கா குசு குசுன்னு? ஏம்மா, அவிய ஊருக்கு போகணுமா குலதெய்வத்துக்கு. அவங்க அம்மா எல்லாம் கிளம்புறாவ. அதான் கையில் நான் எல்லாம் போலான் இருக்கோமா. குலதெய்வத்துக்கு போனா அவிய போயிட்டு வரட்டு. அவிய வீட்டு குலதெய்வத்துக்கு ஏன் உங்களை கூப்பிடாத? நம்ம வீட்டு குலதெய்வத்துக்கு தான் நீங்க போனோம். ஏன் பிறந்த கோயில் அங்கே தானே இருக்கு. எனக்கு அது குலதெய்வம் தானே. என்ன இருந்தாலும் அந்த வீட்டிலேருந்து வரலன்னு ஆயிருமா? நானும் போக தானே செய்யணும். போய் 4 வருஷம் ஆகுது. பாப்பா பிறந்து போவே இல்லை. அதான் போயிட்டு வரலான் இருக்கேன். அதெல்லாம் போகக்கூடாது. இவனே வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் சின்னவன். அவன் வேற கோயில் வீட்டுலாம் கூட்டிட்டு போற வேலை இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு 2 பேரும் போனீங்கன்னா அது என்ன அர்த்தம்? நானும் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? கோயிலுக்கு தானே இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோம். கோயில் வேலையை இன்னைக்கு முடிச்சிருவோம். நாங்கள் நாளைக்கு தான் கிளம்புறோம். அதுக்கப்புறம் உங்க சின்ன மருமக எல்லாத்தையும் பார்த்துப்பா. அவன் என்னல பார்த்துப்பா? அவ பேசுறது ஒண்ணுமே விளங்க மாட்டேங்க. அவ பார்த்துப்பாலாம். அவளை நம்பி விட்டுட்டு கிளம்புறிய போல நீங்க 2 பேரும். என்ன அப்புறம் பார்க்க தானே செய்யணும். பழக வேணாமா எல்லாம் உங்க சின்ன மருமகளும்? எப்போ என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா நீங்க? இவ்வளோ நாள் தான் ஆள் இல்லாம நான் வீட்டுக்குள்ளேயே கடந்துட்டு இருந்தேன். இப்பதான் அவ வந்துட்டால, அவளையும் வச்சு கொஞ்சம் வேலை வாங்கி குடும்பத்தை நடத்த பாருங்க. என்னல நீ பேசாம இருக்கா? அவ கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருதுங்கம்மா. அதனால நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. நீ பாத்துக்கம்மா, 2 நாள் தானே, 2 நாள்ல வந்துருவோம். இப்ப எல்லாம் பேசி முடிவெடுத்து தகவல் சொல்ல தான் வந்திருக்கீங்க. அப்ப என்கிட்ட பர்மிஷன்லாம் ஒன்றும் நீங்க கேட்கல என்ன? ஆமாத்தே, பர்மிஷன் கேட்டா நீங்க தரமாட்டீங்கன்னு தெரியும். அதான் சொல்ல தான் வந்தோம். அதான் அவன் மாமியாரியும் மைனியாலும் வந்தாள் போல வீட்டுக்கு. அதான் நான் என்னடா வந்துட்டாள்னு பார்த்தேன். ஆமா, நீங்க வந்தாலும் குறை சொல்விய, வரலனாலும் குறை சொல்விய. சரி அப்ப நான் வேலைக்கு கிளம்புறேன். சாயந்தரமா வரேன். கோயிலுக்கெல்லாம் ரெடியா இருங்க. சரிங்க, அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. நான் ஊருக்கு எடுத்துட்டு போற சாமான்லாம் கொஞ்சம் சொல்றேன். எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. பேக் பண்ணி வச்சிருவோம். மதிக்கிறாளா பாரு, மரியாதை கொடுக்க மாட்டாள்ல. இந்த வீட்டுல எனக்கு மரியாதைன்றதே இல்லாம போச்சே. கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் இவன் கல்யாணம் கட்டிட்டு வந்தா அதுவும் போச்சு போ. இவனை ஊருக்கு கிளம்ப விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ரோலியம்மா, நான் நல்லா இருக்குது. ஆமா சாசுமா, அதுவும் எப்ப பாரு முறைச்சிக்கிட்டே இருக்குதுமா. அவனாச்சும் கொஞ்சம் பயந்துட்டு நம்ம பின்னாடி தான் பேசுவா. இவன் நம்ம முன்னாடியே வந்து பேசிட்டு இருக்காள் தைரியமா. சரியானவளா இருப்பா போலியா அவளை விடைவா. ஆசீர்வாதம் கூட பண்ண மாட்டேங்குது. ஆமா, எப்போ பாரு முறைச்சிக்கிட்டே இருக்குது அம்மா. எனக்கு இங்கே இருக்கே இஷ்டம் இல்லை. ஆமாம், இஷ்டம் இல்லைன்னா போ. எதுக்கு இங்கே இருந்துட்டு இருக்கா என்கிட்ட என் வீட்டில்? ஃபோன் பேசுது இல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடு. வாய் மூணுமா? என்ன தைரியமா பேச்சு பேசிட்டு இருக்கா? இரு ஒண்ணே. அது எப்போ பாரு கத்திட்டு தான் இருக்கும். நிம்பிள் பேசுங்கோ, நம்ம பேசுவோம்.